மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், அதுக்கு புதிய அணி உருவாகணும், 26 அது நடக்கும் சொல்லி ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. இதுதான் ஆதவ அர்ஜுன் விசிகாவிலிருந்து நீக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். மன்னராட்சி உருவாகக்கூடாது, பிறப்பு நினைப்புள்ள முதலமைச்சர் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்ற ஆதவ அர்ஜுன் அந்த ஏவில தெளிவா சொல்றாரு, இந்த மன்னராட்சி உருவாகிறதுக்கு காரணமே ஆதவ அர்ஜுனும் அவருடைய டீம் தானே. இந்த இளவரசர் முடி சுடுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த இளவரசர் திமுகவில் முடி சூடுவதற்கு ஆதவ அர்ஜுன் போனவர்கள் காரணம் என்று ஆதவ அர்ஜுனே ஒத்துக்கொண்டார். நான் தான் காரணங்க. 2019 உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராரு. அன்னைக்கு இந்த வாரிசு அடிப்பில் நீங்க உதயநிதி ஸ்டாலின் உள்ள கொண்டு சரியில்லைன்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் ஏன் கேட்கல? திமுகவுக்கு 2015 வேலை பார்க்குற ஆதவ அர்ஜுனுக்கு நெப்போட்டிசம் தெரியாதா? வாரிசு அரசியல் அப்ப தெரியலையா? மன்னர் ஆட்சிங்கிறது அப்ப தெரியலையா? அப்பதான் ரெட் ஜெயந்த் மூவி கடுமையா பீக்ல போகுது 2020-21 காலகட்டத்தில். அப்ப தெரியலையா? ஒரு நிறுவனத்தின் பேர்ல நீங்க கட்டுப்படுத்தாதீங்க, இது பெரிய பின்னடைவை உங்களுக்கு உருவாக்கும். அரசியல் ஆலோசகராக திமுகவுக்கு 2015 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் இருந்து திமுகவிடமிருந்து அரசியலும் தன்னிடமிருந்த வியூகங்களை திமுகவுக்கு கொடுத்த ஆதவ அர்ஜுனுக்கு அப்பெல்லாம் இது மன்னராட்சி, பிறப்பு நடிப்புள்ள முதலமைச்சர் உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஏன் தெரியல? 2021 கலைஞர் மகன் ஸ்டாலினை முதலமைச்சராக்க நான் வேலை பார்த்தேன், ஐபேக் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு கருணாநிதி மகன் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா வருவதற்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி வெக்கமே இல்லாம மன்னராட்சி ஒழிப்புன்னு சொல்றீங்க? ஒரு பக்கம் மன்னராட்சி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மன்னராட்சிக்கு நீங்க வேலை பார்த்துருக்கீங்களே, அப்ப கூட்டியும் கொடுக்குறீங்க காட்டியும் கொடுக்குறீங்களா? வடசென்னை படத்துல சமுத்திரனி சொல்வாரு, யாரா நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசா பெரியாரையும் அம்பேத்கரையும் கற்றுக் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியலை அதிகார பகிர்வை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வாய்ஸ் ஆஃப் காமன் தேர்தல் இயக்கமாக அரசியல் இயக்கமாக மயிர புடுங்க போகுது.